நேரத்துக்கு அப்படியே ஏதாவது எடுத்து மூஞ்சில அடிச்சுடாமா. ஏம்மா கோவப்படுற? முரட்டுத்தனமான ஒத்தன்னு ஆரம்பிச்சியே. ஆரம்பிக்கிறதுக்குள்ளதான் பாஞ்சிட்டீங்களே. சரி சொல்லு. ஒரு கால் அதுல சம்பந்தப்பட்டிருந்து, ஒரு கால் அது விஷயமா விசாரிக்க வந்து, ஒரு கால் அவங்கிட்ட போய் சொல்லி, ஒரு கால் அவன் புறப்பட்டு வந்து. நீங்க ரெண்டு பேரும் லூசா குழப்புறீங்க? அந்த கொலகார என்ன வீடு பூரா துரத்துற மாதிரியே கனவு கண்டப்பா. என்னம்மா நீ? அவனே இந்த கொலையை மறந்துட்டு அடுத்த கொலை பண்ண போயிருப்பான். நீ இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்க. சாவி ஆட்டாம வர மாட்டீங்களா? ஆமா மீரா, உன் ஃப்ரெண்டோட புருஷனுக்கு முழங்கையில முத்திர அடிபட்டுதாமே, எப்படி? அப்படியா? கீழே விழுந்தா கையில அடிபடும், கால்ல அடிபடும், முழங்கையில மட்டும் எப்படி அடிபடும்? பேப்பர் படிக்கும்போது கீழே விழுந்துட்டாராம். அப்படியே கீழே விழுந்தாலும் கை காலில் தானே அடிபடணும், முழங்கையில மட்டும் எப்படி அடிபடும்? உங்களுக்கு எல்லாம் செஞ்சு காட்டணும். அவரு பேப்பர் படிக்கும்போது நின்னுகிட்டு இருக்கிற கார் டிக்கில இப்படி கைய வச்சு பேப்பர் படிச்சுட்டு இருந்தாராம். இத டிரைவர் தெரியாம காரை அப்படியே முன்னாடி எடுத்துட்டு போயிட்டானா. இவரு அப்படியே கீழே விழுந்து முட்டியில அடிபட்டுச்சு. ஐயோ பைத்தியக்காரன், ஏதாவது சுவத்துல சாஞ்சுக்கிட்டு பேப்பரை படிக்க வேண்டியதுதானே? அப்புறம் சவறு சாஞ்சு அவர் மல்லாக்க விழுந்து பேக் மண்டையில் அடிபட்டு பேண்ட் வாத்தியத்தோட போய் சேர வேண்டியதுதான். பொல்லாத நேரம் வந்தா புடலங்கா கூட பாம்பா மாறிடும். அவன் உயிரோட இருக்கணும்னா இனிமே பேப்பர் படிக்கிறதே விட்டுட வேண்டியதுதான். சாவி ஆட்டாம வரமாட்டீங்களாப்பா? கையில இருந்தா சுத்த தோணுதே. அப்பா இதுக்கே இப்படி சொல்றீங்களே. என் ஃப்ரெண்டு கிரிஜா இருக்கால, அவ வீட்டுல சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டவ் அடிச்சு ரெண்டு பேரும் ஒன்னா வெளியில போய் விழுந்தாங்க. நாங்கெல்லாம் ஒரே சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். என்னம்மா இது, உங்களுக்கு எதுக்குதான் சிரிக்கிறதுங்கிற விவசாயே கிடையாதா? அட நீங்க ஒண்ணு, அவளுக்கு கல்யாணமா 20 வருஷத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போனது அதான் முதல் தடவை. மீரா, சாவியை விரல்ல சுத்திக்கிட்டு இருந்தேன்னா சாவி மாத்திரம் பறந்து போய் அந்த வீட்டு காம்பவுண்டுக்குள்ள விழுந்துருச்சு. சாவி தான் போயிடுச்சுல, அப்புறம் என்ன விரல ஆட்டிட்டு வரீங்க? இறக்குங்க கீழே. ஐயோ நான் சொல்லிட்டே வந்தேன், ஏப்பா இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க? உயிர் எடுக்கிறீங்கப்பா. ஐயோ அந்த கொத்து சாவியில லாக்கர் சாவி, பீரோ சாவி, மெயின் டோர் சாவி எல்லாம் வச்சிருக்கேன்னு. நான் வேணா அந்த வீட்டுக்கு போய் சாவியை வாங்கிட்டு வரேன். ஒண்ணு வேண்டாம், அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் வீட்டு சாவி எடுத்து அவன் எங்கிட்ட சண்டைக்கு வரதுக்கா? நீங்க நம்ம வீட்டு வாசல போய் குத்த வச்சுட்டு இருங்க, நான் போய் சாவியை தேடி எடுத்துட்டு வரேன். வேணா உனக்கு வீட்டுல காஃபி போட்டு வைக்கட்டுமா? பூட்டை உடைச்சு உள்ள போக போறீங்களா? உங்களை போங்க, அங்க போய் உட்காருங்க, நான் வரேன். யார் நீ? என்ன வேணும்? எதுக்கு வந்த? எங்க அப்பா உங்க வீட்டுக்குள்ள விழுந்துட்டாரு. இல்ல, எங்க வீட்டு சாவி உங்க வீட்டுக்குள்ள விழுந்துருச்சுங்க. என்ன விளையாடுறியா? உன் வீட்டு சாவி எப்படி என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள விழும்? நாங்க உங்க வீட்டு ஓரமா வந்துகிட்டு இருந்தோமா, எங்க அப்பா ஆள்காட்டி விரல்ல சாவி ஆட்டிக்கிட்டே வந்தாரா, அது அப்படியே அப்பல போய் கப்புன்னு உங்க வீட்டுக்குள்ள விழுந்துச்சு சார். அப்பவே எடுத்துக்க வேண்டியதானே? என்னால அவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ண முடியாது சார். எனக்கு 1008 வேலை இருக்கு. என்னால சாவி எல்லாம் தேடி எடுத்து தர முடியாது. ஐயோ நீங்க எடுத்து தர வேண்டாம், நீங்க சரின்னு சொல்லிட்டா நானே தேடி எடுத்துக்கிறேங்க. ஒத்த சாவியா இருந்தா தேடி எடுக்கிறது கஷ்டம். இது ஒத்த சாவி இல்ல, கொத்து சாவி, அப்படியே மொத்தமா விழுந்துருச்சுங்க. 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள தேடி எடுத்துடணும். 5 நிமிஷத்துக்குள்ள கிடைச்சா தேடி எடுத்துக்கிறேங்க. இங்க இருக்கு. 1 2 3 4 எல்லாம் சரியா இருக்கு. முடிச்சிட்ட, உள்ள போட்டு நல்ல மண்ணால மூடிட்ட. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. எது யாருக்கும் தெரியாது. தயவு செஞ்சு நீ சொல்லிடாத. அப்புறம் அவன் இந்த பக்கம் வராம பாத்துக்க. புதைச்சது கொஞ்ச நாள்ல மக்கி போயிடும், அதுக்கப்புறம் எரிச்சா போச்சு விடு. சரி சரி சரி. மீரா, மீரா, மீரா,
தோட்டத்துல இருந்து பார்த்தேன். நீ பதட்டமா ஓடி வந்த, கதவை திறந்த, கிடுகிடுன்னு உள்ள வந்த. இங்க வந்து மழையில நனைஞ்ச கோழி மாதிரி நடுக்கிக்கிட்டு நிக்கிறியே, என்னம்மா நடந்தது? அப்பா, என்ன ஒண்ணு கேட்காதீங்க, என்ன ஒண்ணு கேட்காதீங்க. என்னதாம்மா நடந்தது சொல்லுமா. சாவி எடுக்க நான் அந்த வீட்டுக்குள்ள போனேன். ஆனா அங்க ஒரு முரட்டுத்தனமான என் பொண்ணோட வாழ்க்கையே பாழாக்கிட்டியே. அட படுபாவி, நீ அக்கா தங்கியோட பிறக்கலையாடா? என் பொன் வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டியடா. இதுக்குத்தான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன், நான் போய் சாவியை எடுத்துக்கிட்டு வரேன்னு. கேட்காம நீ போய் இப்படி கெட்டு போய் வந்திருக்கியப்பா. நடந்தது நடந்து போயிடுச்சு. இது வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கட்டும். அப்படியே மூடி மறைச்சிருவோம். எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே ஏதாவது எடுத்து மூஞ்சில அடிச்சிடுவேன். ஆமா. ஏம்மா கோவப்படுற? முரட்டுத்தனமான ஒத்தன்னு ஆரம்பிச்சியே. ஆரம்பிக்கிறதுக்குள்ளதான் பாஞ்சிட்டீங்களே. சரி சொல்லு. அப்பா, என்னம்மா? நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. அதுக்கே நீ ஃபீல் பண்ற? அச்சே, அந்த முரட்டுத்தனமான ஆளு கையில மம்முட்டியோட நின்னுட்டு இருந்தான். அவன் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நினைக்கிறேன். என்ன பார்த்து கோபமா பேசினான். ஆனா அவன் நான் போகும்போது மண்ணை தோண்டி மூடிட்டு இருந்தான். நான் யதார்த்தமா நம்ம சாவி எடுத்து அப்படியே பாக்குறேன், அந்த மண்ணுக்குள்ள இருந்து ஒரு காலுப்பா. அது மெட்ரோ வாட்டர்காரன் உள்ள உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஐயா, மெட்ரோ வாட்டர்காரன் மண்ணுக்குள்ள காலை விட்டு நீட்டிக்கிட்டா இருப்பேன். அப்படின்னா அது யாரா இருக்கும்? தெரியலப்பா. சாவி கிடைச்சிருச்சுன்னு அந்த ஆளுகிட்ட சொல்லிட்டு போலான்னு கிட்ட போய் பாக்குறேன். அவனுக்கு ஒத்த கால் இல்ல, வெளியில நீட்டிக்கிட்டு இருக்குது அவன் கால். கரெக்டா? என்ன கொஞ்சம் சொல்ல விடுறீங்களா? அவன் மொபைல் போன்ல யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறான்ப்பா. முடிச்சிட்டேன், எரிச்சிடலாம், யாருக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறான்ப்பா. மீரா, அவன் யாரையோ கொலை பண்ணி புதைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஒரு காலை வெளியில விட்டுட்டு புதைச்சிருக்கான்னா என்ன அர்த்தம்? அவன் சரியா புதைக்கலன்னு அர்த்தம். மீரா, நாம உடனடியா இத போலீஸுக்கு சொல்லணும். போலீஸ்க்கு மட்டும் சொல்லக்கூடாது, ஃபயர் சர்வீஸுக்கு சேர்த்து சொல்லணுங்கிறியா? அப்பா, போலீஸுக்கு போனா கோர்ட்டு, கேஸ், என்கொயரி, பேப்பர் கீப்பர் நம்மள போட்டு நார் அடிச்சிருவான்ப்பா. அது மட்டும் இல்ல, இந்த கொலைகாரனோட கூட்டாளிங்க இன்னும் எத்தனை பேர் வெளியில இருக்காங்களோ தெரியல. அவங்க நம்மள ஏதாவது பண்ணிட்டா இத இப்படியே விடுறது நியாயம்னு எனக்கு தோணல. ஆமாப்பா, உடனே முரளிக்கு போன் பண்ணி விஷயத்தை அவங்கிட்ட சொல்லணும். அவன் தான் கரெக்டான ஐடியா கொடுப்பான். கரெக்ட். போன் டெட்டா இருக்குமா? அப்பா, இதுலயே சிக்னல் இல்லப்பா. நான் நினைக்கிறேன் இதுவும் அந்த கொலைகாரனோட வேலையா தான் இருக்கணும்பா. எப்படிமா சொல்ற? ஆமாம்பா, ஏன்னா அந்த பாடியை நேர்ல பார்த்த ஒரே விட்னஸ் நான் தான். அதனால அந்த கும்பல் மொத்தமும் என்ன வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மீரா, இனிமே அனாவசியமா யாரையும் நம்ம வீட்டுக்குள்ள விடக்கூடாது. ஆமாம்பா. நாம வெளியில போக கூடாது. ஆமாம்பா. ஏன் மீரா, ஒரு நாயை வாங்கி வீட்டு வாசல்ல கட்டி வச்சா என்ன? நீங்க இருக்கும்போது அதெல்லாம் எதுக்குப்பா?
மீரா, நடுராத்திரியில எதுக்கு இப்படி அலற? அப்பா, அந்த கொலகாரன் என்ன வீடு பூரா துரத்துற மாதிரியே கனவு கண்டப்பா. என்னம்மா நீ? அவனே இந்த கொலைய மறந்துட்டு அடுத்த கொலை பண்ண போயிருப்பான். நீ இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்க. பேசாம தூங்கு. சரிப்பா. ஐயோ அப்பா, அப்பா, அக்காவுக்கு ஜுரம், நெருப்பா கொதிச்சிட்டு இருக்கு. அவ படுத்துட்டு இருக்கா, நியாயம். உனக்கு என்ன கேடு? நீ ஏன் படுத்துட்டு இருக்க? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அக்கா கிட்ட போய் சொல்லு. எவ்வளவோ சொல்லியாச்சு, கேட்டாதானே? தேவையில்லாம அவளும் பயந்துகிட்டு என்னையும் பயமுறுத்துறா. நேத்திக்கு சமையலுக்கு பூசணிக்காய் வாங்கிட்டு வந்தேன். அதை பார்த்த உடனே அந்த கொலகார முகம் அவளுக்கு ஞாபகம் வந்துடுச்சு போல இருக்கு. ஓன்னு கத்துக்கிட்டு அந்த பூசணிக்காயை டமால்னு போட்டு உடைச்சிட்டா. அக்கா ஒரு வீட்டுக்கு போய் சாவி எடுத்தாலே, அந்த வீடு எதுன்னு போன்ல சொன்னான். இன்னைக்கு காலையில அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அவ இருந்தானா? அந்த கால் இருந்ததா? ஆம்பளையா பொம்பளையா? ஏன் கொலை பண்ணானா? ஏம்பா, நீ என்ன பேசிக்கிட்டே பிறந்தியா? அடுத்தவளும் கொஞ்சம் பேச விட. சரி சொல்லு. நான் என்ன சொல்ல வந்தேன்? இதுக்கு தான் பேச விட சொன்னியா? அவர் வீடு பூட்டி இருந்தது. அவர் என்னடா அவர்? கொலகாரனுக்கு என்ன மரியாதை? அவன்னு சொல்லு. அவன் தான் இங்க இல்லையே. ஏன்டா அங்க போனேன், ஏன்டா அங்க போனேன், ஏன்டா அங்க போனேன் யோசனை பண்ண. இதுல யோசனை பண்ண என்னடா இருக்கு? அடுத்த கொலை பண்றதுக்கு அவுட்டோர் போயிருப்பான். அக்கம் பக்கத்துல போய் விசாரிச்சேன் அந்த வீட்டுல யார் யாரு எப்படின்னு. அந்த வீட்டுல அவரு, அவரோட சம்சாரம், மச்சின, அப்புறம் அவரோட காலேஜ் படிக்கிற பொண்ணு, இவங்க 4 பேரும் இருந்தாங்களாம். ஆனா இப்ப கொஞ்ச நாளா இவங்க 3 பேரும் காணோம். இவர் மட்டும் தான் இருக்காருன்னு சொன்னாங்க. புரிஞ்சு போயிடுச்சு. குடும்ப சண்டையில ஒய்ஃபு, மச்சின, பொண்ணு 3 பேரையும் கொலை பண்ணி குழி தோண்டி புதைச்சிட்டான். நீ சொல்ற கணக்குப்படி பார்த்தா 3 கால்ல வெளியே தெரியணும், ஒண்ணுதானே தெரிஞ்சிருக்கு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி 3 பேர் காலியானதுக்கு ஒரு கால் வெளியில தெரியுது. ஆனா இன்னொருத்தர் சொன்னாரே, அவர் ரொம்ப ஒழுக்கமானவரு. காலையில கோவில் குளம்னு சுத்துவாராம். 1 மணி நேரம் மணி அடிச்சு பூஜை பண்ணுவாராம். மடையா, மணியால மத்தவங்க மண்டையில அடிச்சிட்டு அந்த சத்தம் வெளியில கேட்க கூடாதுங்கிறதுக்காகவே மணி அடிக்கிறவன் அவன். இது புரியாம யாரோ பக்தன் சொன்னான்னு நம்பிக்கிட்டு வந்து இங்க நிக்கிறிய. சரி சரி, நீ அக்காவோட பேசாம ஒரு வாரம் என் வீட்டுல வந்து தங்கிடு. என்னால பேசாம வர முடியாது. ஐயோ, என் வீட்டுல வந்து தங்க சொன்னேன். ஏடா, உங்க அக்கா மீரா தான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேங்கிறாளே. ஏண்டா, நான் மட்டும் வரட்டுமா? நீ மட்டும் வந்தா என் பொண்டாட்டி கத்துவா, பரவாயில்லையா? இல்ல, நான் இங்கேயே இருக்கேன். அப்பாடி, மறுபடியும் ஏன் படுக்கிற? இல்ல. வணக்கம் சார். வணக்கம். நீங்க யாரு? உங்க ஸ்ட்ரீட்ல புதுசா 13ஆம் நம்பர் வீட்ல குடி வந்திருக்கேன். ஓஹோ. என் பேரு சுப்பையா. என்னை எல்லாரும் எஸ் சுப்பையான்னு கூப்பிடுவாங்க. நாங்களும் அப்படியே கூப்பிடுறோம். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. ஜஸ்ட் கார்டேசி கால். என்னடா கால் கீழுங்கிறான்? ஓ, ஒருவேளை அவனோட ஆளா இருப்பானோ? சார், நீங்க இந்த ஏரியாவுல பல வருஷமா குடியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் என்னையே நான் அறிமுகப்படுத்திட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, நாங்க இங்கேயே தான் இருப்போம். நீங்க போயிட்டு நிதானமா வாங்க. என்ன சார் இது? நாம ஒருத்தர் எப்படி பழகி இருக்கோம், எப்படி அறிமுகமாயிருக்கோம்? 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. போதுமே. எங்க வீட்டு போன் ஒர்க் பண்ணல. கேன் யூ மேக் எ கால்? சார், ஒரு காலுக்கு 2 ரூபாய் தரோம். என் வீடு என்ன பப்ளிக் பூத்தா? இப்பதான் அவன் கையில செல்போன் வச்சுக்கிட்டு அலையறானே. நீ ஒன்னு வச்சுக்க வேண்டியது தானே? சார், செல்போன்லாம் எனக்கு பிடிக்காது. தவிர ஒரு கால், செல்போன் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு சுத்த வேண்டியது இருக்கும் சார். சார், எங்க வீட்டுல போன் ரிப்பேர், நீங்க கிளம்புங்க. நீ ஏன்டா அவர்கிட்ட இத பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, கால். சார், நான் என்ன பண்றேன்னு கேட்கவே இல்லையா நீங்க? தேவையில்லைன்னு தான் கேட்கல. ஏன் திரும்பி வந்தீங்க? சார், நான் பெரிய பெயிண்ட் கம்பெனில மேனேஜரா இருக்கேன். மாசம் 10,000 ரூபாய் சம்பளம். கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து வேலை பார்ப்பேன். பெயிண்ட் வாசனை பிடிக்கலன்னு என் பொண்டாட்டி வேலையை விட சரி, சொல்லி, அதனால வேலையை விட்டுட்டேன். சந்தோஷம். உன் பொண்டாட்டி கம்பெனியை காப்பாத்திட்டா. ஏன் சார், இந்த ஏரியாவுல லேஸ்ல பஸ்ஸே வராதா? சாதாரணமா வராது. நீங்க ரோட கிராஸ் பண்ணும்போது எங்க இருந்தோ வரும். கரெக்ட் சார். நேத்து பாருங்க, இப்படித்தான் 1 hour கால் கடுக்க பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கால்நடையா வீட்டுக்கு போயிட்டேன் சார். அப்புறம் ஒரே கால் வலி சார் எனக்கு. சார், நீங்க ஏன் அடிக்கடி கால் கால்னு பேசுறீங்க?
அது பழக்கத்துல வந்துருச்சு சார். சரி சரி, நீங்க வந்து காலவராச்சு, கிளம்புங்க. அப்பா, அவங்க கூட பேசி பேசி எனக்கு வந்துடுச்சுடா. ஏன் சார், அந்த 3வது வீட்டுல குடியிருக்கிறது யாரு? எது கேக்குறீங்க? அந்த வீட்டுல வாழை குளத்தள்ளி இருக்க, கவுனிக்கல போல இருக்க. ஏண்டா காலில் ஆரம்பிச்சு கொலையில வந்து நிற்கிறான். ஒரு நிமிஷம் இது. ஏன் சார், நீங்க மண்ணை தோண்டி மூடுவீங்களா? நான் என்ன பெருச்சாலியா? எது கேக்குறீங்க? ஒரு கால் அதுல சம்பந்தப்பட்டிருந்து, ஒரு கால் அது விஷயமா விசாரிக்க வந்து, ஒரு கால் அவங்கிட்ட போய் சொல்லி, ஒரு கால் அவன் புறப்பட்டு வந்து. நீங்க 2 பேரும் லூசா குழப்புறீங்க? ச்சே. அப்பா போயிட்டா. ஏண்டா ஒரு கால் திரும்பி வந்தான்னா ஐயோ அப்பா. அப்பா ம், காஃபி குடிங்கப்பா. நீடா என்னம்மா இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க? மனசுக்குள்ள இருந்த பயம் எல்லாம் போயிடுச்சுப்பா. எப்படிம்மா? ஒரு வாரம் விடாம கோவிலுக்கு போனேன். கந்த சஷ்டி கவசம் எல்லாம் படிச்சேன். மெடிடேஷன் கூட பண்ணினேன். முக்கியமா உங்களை பார்க்காம இருந்தேன். சரி, இனிமே எங்கேயாவது சாவி விழுந்ததுன்னா நீ போய் எடுக்காத, நான் போய் எடுக்கிறேன். இன்னும் சாவியை தூக்கி போடலான்னு நினைப்பா? அக்கா அக்கா, வாடா முரளி. ஒரு குட் நியூஸ். என்னடா உன் மாமனார் மண்டையை போட்டுட்டாரா? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இல்லம்மா, அவன் தான் அடிக்கடி சொல்லுவான், என் மாமனார் மண்டையை போட்டா தான் எனக்கு நிம்மதின்னு. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீ சொல்ல. ஆமா, என் மாமனார் மண்டே போட்டாதான் எனக்கு நிம்மதி. ஏய், நீ என்னடா? சாரிக்கா. அக்கா, எனக்கு துபாயில வேலை ஏற்பாடா இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. எப்ப போற? இன்னும் 1 மாசத்துல கிளம்பிடுவேன். ஆமா, நீயா போறியா இல்ல அவங்களா கூட்டிக்கிட்டு போறாங்களா? இங்க மூர்த்தின்னு ஒருத்தர் என் பாஸுக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவர்தான் அந்த வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ஆமா, துபாயில இருந்து என்ன வாங்கிட்டு வர? துபாயில இருந்து என்ன வாங்கிட்டு வர? ஏப்பா இப்படி பக்கி மாதிரி அலையறீங்க? அவனே இப்பதான் போறான். டேய், நீ துபாய்க்கு போய் நல்லா சம்பாரிச்சு நல்லா இருடா. சரிக்கா. அப்புறம் அக்கா, என்ன துபாய்க்கு அனுப்புறாரு. அவர் நம்ம வீட்டு வாசல் கார்ல இருக்காரு. அவர் உள்ள வர சொல்லட்டுமா? இது என்னடா கேள்வி? வர சொல்லு. இல்லக்கா, இந்த நேரத்துல நீ கொஞ்சம் மனக்கவலையா இருப்ப. இப்ப போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணா நல்லா இருக்காது. அதான் இல்லடா, இப்ப இவ புது மீரா அந்த கொலையெல்லாம் பத்தி மறந்துட்டா. நான் போய் காஃபி கொண்டு வரேன், நீ அவரை கூட்டிட்டு வா. சரிக்கா சரிக்கா. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். நான் முரளியோட அப்பா. கொஞ்சம் ஓவரா பேசுவாரு, தப்பா நினைச்சுக்காதுங்க. அக்கா அக்கா. இவன் அக்கா அக்கான்னு கூப்பிடுறானே என் பொண்ணு. இத்தனை நாள் ஒரு கொலையை பார்த்து பயந்து போயிருந்தா. இப்பதான் நார்மலுக்கு வந்திருக்கா. எதையும் கண்டுக்காம நாம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் சார். சார், அக்கா வந்துட்டாங்க. அடட, இவங்க ஏற்கனவே என் வீட்டுக்கு வந்து சாவி எடுத்தவங்களாச்சே. அப்பா, இவன் தான் அப்பா கொலை பண்ணிட்டு பாடிய மண்ணுக்குள்ள புதைச்சவன். அடப்பாவி, அது தெரியாம இத்தனை நேரம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேனே. முரளி, உங்க அக்கா என்ன சொல்றாங்க? நான் அன்னைக்கு சாவி எடுக்க வரும்போது மம்முட்டியோட நின்னவன் நீ தானே? ஆமா. நீ புதைச்ச இடத்துல பணத்தோட காலை நான் பார்த்தேன். கொலை பண்ணிட்டு உன்னால எப்படியா சிரிக்க முடியுது? சார், என்ன சார் இதெல்லாம்? முரளி, எங்க வீட்டுல நானு, வைஃப், என் டாக்டர், அப்புறம் என் மச்சனா இருக்கோம். அவங்க தான் இப்ப இல்லையே. கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. என் மச்சனை என் டாக்டரை எடுத்துட்டு ஓடிட்டான். ஆக்சுவலா அவளை நான் வேற ஒரு இடத்துல கட்டி கொடுக்கலான்னு இருந்தேன். நீங்க இன்னும் அந்த கால் மேட்டருக்கே வரல. சொல்றேன். என் மச்சனை பொம்மையெல்லாம் செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். அவன் மேல இருந்த வெறுப்புல அவன் ரெடி பண்ணி வச்சிருந்த பொம்மை எல்லாத்தையும் ஒரு பள்ளம் தோண்டி புதைச்சிட்டேன். அதுல ஒரு பிளாஸ்டிக்கால நீங்க பார்த்து என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. போதுமா? இந்த சார் ரொம்ப நல்லவர். அப்போ போன்ல யார்கிட்டயோ புதைச்சிட்ட, எரிச்சிட்ட, யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னது? நான் ஊர்ல இருந்த என் வைஃப் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவ சொன்னா, என் தம்பி பண்ண காரியத்துக்கு எல்லாத்தையும் எரிச்சிருங்கன்னா, மக்கி போனதுக்கு அப்புறம் எரிச்சிடலான்னு நான் சொன்னேன். சாரி சார், காலை பார்த்தோன்னே நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அவர் முகத்தை பார்த்த உடனே அவர் நல்லவர்னு தெரியலையா? சார், இவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் சார். சார், முரளி எப்ப சார் துபாய்க்கு அனுப்புறீங்க சார்? அவசியம் இல்லம்மா. என் மேல சந்தேகப்பட்ட குடும்பத்து பையனுக்கு நான் எதுக்காக ஹெல்ப் பண்ணும்? நான் வர்றேன். என்னங்க சார், பாத்தீங்களா, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம கற்பனையா நம்ம யாரையாவது சந்தேகப்பட்டோன்னு வைங்க, நஷ்டம் நமக்கு தான்.
எதுவா இருந்தாலும் தீர விசாரிச்சு முடிவெடுக்கணும்ன்றது இதுக்கு தான். என்ன நான் சொல்றது சரியா? Samash Mira